சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை நோக்கி முற்றுகை போராட்டத்திற்கு வந்த ஆசிரியர்கள் கைது என்ற அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழியிலேயே மறித்து கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் இயக்கங்களின் போராட்ட அறிவிப்பால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் பேரமைப்பு சார்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் காலை முதலே இந்த டிபிஐ வளாகத்தில் காவலர்கள் அதிக அளவு பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக இந்த டிபிஐ வளாகத்தில் மொத்தமாக 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. அதில் ஒரு நுழைவாயில் முழுமையாக மூடப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 நுழைவாயில்களை முன்பாகவும் தடுப்புகள் வைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த டிபிஐ வளாகத்தில் உள்ளே பணியாற்றக்கூடிய நபர்கள் அவர்களது அடையாள அட்டையை காண்பித்த பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தற்பொழுது இந்த டிபிஐ வளாகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வளாகத்திற்கு ஆட்டோவில் வரக்கூடிய நபர்களை அப்படியே பேருந்தில் ஏற்றி காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி அருகே இருக்கக்கூடிய ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். குறிப்பாக இந்த டிபிஐ வளாகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலைகளில் எந்த நுழைவாயிலும் அவர்கள் உள்ளே வந்தாலும் அந்த நுழைவாய்கள் உள்ளேவும், அதாவது அந்த சாலை வழியில் அனைத்து சாலைகளிலுமே காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த டிபிஐ வளாகத்திற்கு வரக்கூடிய அனைத்து அந்த ஆசிரியர்களையும் தற்பொழுது அந்த டிபிஐ வளாகத்திற்கு முன்னதாகவே காவலர்கள் கைது செய்து இங்கே வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் ஏற்றி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் தற்பொழுது அவர்களை கைது செய்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு தற்பொழுது அழைத்து சென்று வருகின்றனர். 31 அம்சம், அதாவது 11 மணிக்கு தான் நாங்கள் முற்றுகையிட போவதாக தெரிவித்திருந்தோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் எங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்வதாக ஆசிரியர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்த ஆசிரியர்கள் அனைவரும் டிபிஐ வளாகம் முன்னதாகவே கைது செய்யப்பட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.